அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாமல்ல அல்லாஹ்வின் பெயர் போற்றி என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக புனிதமான இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும், நமது குடும்பத்தினர்கள், சந்ததியினர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா குர்ஆனிலே மனிதனுக்கு ஒத்து வராத சில பாவமான காரியங்களை, மனிதன் தொடக்கூடாத சில காரியங்களை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா தடை செய்கிறான். சில பாவங்கள், அதில் மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சில நன்மைகள் இருந்தாலும் கூட அதனால் ஏற்படுகிற பாதிப்பும் தீங்கும் மிக அதிகமானது என்கிற காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த பாவங்களை, அந்த காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்கிறான். மிக முக்கியமாக மதுவையும் சூதாட்டத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா வைஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா, அதில் சில நல்ல விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் மருத்துவர்கள் ஆல்கஹாலினால் இருக்கக்கூடிய சில நன்மைகளை சொல்லத்தான் செய்கிறார்கள் என்றாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வைஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா, அந்த மதுவிலும் சூதாட்டத்திலும் அந்த போதையிலே இருக்கக்கூடிய தீங்கு அதில் இருக்கக்கூடிய நன்மையை காட்டிலும் அபாயகரமானது என்கிற காரணத்தினால் அவ்விரண்டையும் அல்லாஹ் தடை செய்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்று குர்ஆனின் வாயிலாக வலியுறுத்துகிறான். அந்த வரிசையில் மதுவினுடைய போதை, கஞ்சாவினுடைய போதை, போதை வஸ்துக்களுடைய நடமாட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிக அதிகமாய் சமூகத்திலே பரவி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு போதை நம்மை அறியாமல் நம்மிடத்திலே பரவிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் போதை என்று சொல்லக்கூடிய, ஆன்லைன் போதை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு போதை இன்றைக்கு சமூகத்திலே நம்மை அறியாமல் ஒவ்வொருவரிடத்திலேயும் குடிகொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். 2018 கொரோனாவிற்கு முன்னால், கொரோனாவினுடைய காலகட்டத்திற்கு முன்னால் வரை டூம் ஸ்க்ரோலிங் என்கிற ஒரு மனநோயை பற்றி நாம் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். டூம் ஸ்க்ரோலிங் என்று சொன்னால் எதிர்மறையான விஷயங்களை, மனதிற்கு ஒவ்வாத விஷயங்களை, ஒரு மனிதனுடைய இயற்கை விரும்பாத விஷயங்களை தேடி தேடி பார்க்கக்கூடிய ஒரு விதமான மனநோய். ஆன்லைனின் வழியாக, இணையதளங்களின் வழியாக அதற்கு அடிமையாகிவிட்டவர்களிடத்திலே 2018க்கு பின்னால் இந்த நோய் இந்திய அளவில் 33% நபர்களிடத்தில் அவர்களை அறியாமல் குடிகொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது இன்றைக்குரிய புள்ளி விவரம். டூம் ஸ்க்ரோலிங் என்று சொன்னால் எதிர்மறையான விஷயங்களை, ஒரு கொலை, கொள்ளை போன்ற காரியங்களை, சமூகம் வெறுக்கக்கூடிய விஷயங்களை, அதை ஆர்வப்பட்டு தேடி தேடி பார்க்கக்கூடிய, ஸ்க்ரோல் செய்து பார்க்கக்கூடிய ஒரு விதமான நோய். இன்றைய அறிவியலின் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய நாம்
நம்முடைய தகவல் தொடர்புகளுக்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்ட சமூக வலைதளங்கள் இன்றைக்கு சமூகத்தினுடைய பெரும் சீரழிவிற்கும் ஆன்மீக பலகீனத்திற்கும் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் வரை சமூக வலைதளங்களுடைய தாக்கம் என்பது குறைவு. ஆனால் இன்றைக்கு சில மாநிலங்களில் போதை மறுவாழ்வு மையம் என்பதை போல டிஜிட்டல் போதைகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலக மக்கள், சமூக மக்கள் எவ்வளவு தூரம் ஆன்லைனுக்கு, டிஜிட்டலுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சில நன்மைகள் உண்டு. முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஆன்லைனில் ஏராளமான மார்க்க விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. முன்பெல்லாம் மார்க்கத்திற்கு ஒரு சட்டம் தேவை என்று சொன்னால் பல மணி நேரங்கள் பயணம் செய்து ஒரு மதரசாவிற்கு சென்று ஃபத்வாவை வாங்கக்கூடிய சூழல், மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல். இன்றைக்கு அப்படி அல்ல. இணையதளங்களில் ஏராளமான ஃபத்வாக்கள், உங்களுக்கு என்ன சந்தேகமோ ஆதாரபூர்வமாக தீர்த்து வைப்பதற்கான எல்லா வழிகளும் இணையதளங்களில் காண கிடைக்கிறது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் இணையதளங்களில் இருக்கிறது. கல்வி சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் இணையதளங்களில் இருக்கிறது. ஏராளமான நன்மைகள் இணையதளங்களில் இருந்தாலும் கூட இந்த இணையதளங்களின் வாயிலாக ஏற்படக்கூடிய சீரழிவு, அதனால் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் விளைவு மிக அபாயகரமானதாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறது இன்றைய தரவுகள். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாமும் இன்றைக்கு அந்த போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகி இருக்கிறோம் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. இந்தியாவில் இன்னைக்கு 160% நபர்கள் தான் எதற்காக வாட்ஸ்அப்பை திறக்கிறோம் என்று தெரியாமல் திறக்கிறார்கள். எதற்காக நாம் இன்ஸ்டாகிராமிற்கு செல்லுகிறோம் என்பது தெரியாமலேயே அதற்குள் செல்லுகிறார்கள். சுருக்கமாய் சொல்ல போனால் எந்த விதமான காரணமும் இல்லாமல் நேரத்தை கடத்த வேண்டும், எதையாவது பார்த்து தொலைய வேண்டும் என்கிற காரணத்திற்காக வேண்டி மட்டும் 160% நபர்கள் சமூக வலைதளங்களில் உலாவுகிறார்கள் என்கிற செய்திகளை கேள்விப்படுகிற போது நம்மை நாம் பரிசீலித்து பார்க்கிறோம். நாம் இந்த போதையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள், மாற்று மதத்தவர்களை விட்டுவிடலாம், நம்முடைய சமூக மக்கள் இன்றைக்கு நள்ளிரவில் தஹஜ்ஜுதினுடைய நேரம் வரைக்கும் ஸ்க்ரோல் செய்து கொண்டிருக்கிறார்கள், எதையாவது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காலங்கள் செல்ல செல்ல அறிவியல் கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து அதிகரிக்க இந்த மனிதர்களுடைய நேரமும் மனிதர்களுடைய உடல் நலமும் மனிதர்களுடைய அறிவும் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு நேரம் வீடியோ பார்த்து கொண்டிருந்த நாம் இன்றைக்கு குறுங்காட்சி என்று சொல்லப்படக்கூடிய ஷார்ட்ஸுகள் வந்ததற்கு பின்னால் நம்முடைய நிலைகள் வேறு. அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டுமா என்று ஒரு ஷார்ட்ஸை பார்த்தால் தள்ளிவிட்டு விடுகிறோம். யாரும் பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. 2 குழந்தைகளுக்கு விஷம் வைத்த தாய் அப்படின்னு ஒன்று அதை ஆர்வப்பட்டு நாம் பார்க்கிறோம். எதிர்மறையான செய்திகளை எல்லாம் தேடி பிடித்து பார்க்கக்கூடிய, நல்ல செய்திகள் வந்தால் அதை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு மனநோய் இன்றைக்கு சமூகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மனநிலைக்கும் மிக ஆபத்தானது என்பதை தாண்டி ஆன்மீகத்தினுடைய பார்வையில் ஒரு முஸ்லிமுக்கு உகந்த போதை அல்ல இது, ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமான காரியம் அல்ல இது. நிறைய நேரங்களை சமூக வலைதளங்களில் நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்கம் அனுமதிக்காத காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் அனுமதிக்காத காரியங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. குர்ஆன் சொல்லுகிறது, உன்னுடைய ஒவ்வொரு பார்வையும் கேள்விக்குள்ளாக்கப்படும், உன்னுடைய ஒவ்வொரு கேள்விகளும் அது கேள்விக்குள்ளாக்கப்படும். ஏன்? நீ உன்னுடைய கல்பில் நினைக்கிற விஷயங்களை பற்றியும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிற இந்த ஆயத்தினுடைய பின்னணியில் சமூக வலைதளங்களில் நம்முடைய உலாவுதுகள் எவ்வளவு தூரம் அபாயகரத்தை எட்டியிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டிய நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, சமூக வலைதளங்களில் நல்லது உண்டு, இல்லை என்று மறுக்க முடியாது. என்றாலும்
அதனுடைய தீங்கு மிக மோசமானது. ஒண்ணுமில்லாமல் சமூக வலைதளத்திற்குள் நாம் நுழைகிறோம் என்று சொன்னால் அந்த டிஜிட்டல் போதையிலே நாமும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். யாரும் இன்னைக்கு அவசியத்திற்கு எடுத்து பார்க்கக்கூடிய சூழல் இல்லை. இந்தியாவிலே ஆய்வு செய்த ஒரு நிறுவனம் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறது. இந்தியாவில் ஒவ்வொரு மனிதர்களும் சராசரியாக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 39 நிமிடத்தை சமூக வலைதளங்களில் எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் அதிலே உலாவுகிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை தருகிறது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், கிட்டத்தட்ட 4.25 மணி நேரம். ஒரு வாரத்திற்கு எத்தனை மணி நேரங்கள், ஒரு மாதத்திற்கு எத்தனை மணி நேரங்கள், இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கிற போது ஆயுளில் ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 10 வருடங்களை முழுக்க முழுக்க தன்னுடைய சமூக வலைதளங்களில் காரணம் இல்லாமல் ஆபாசத்தை பார்ப்பதற்கும் ஆகமானது இல்லாததை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அவன் செலவு செய்கிறான் என்கிற போது ஒரு முஃமினுடைய ஆன்மீகத்திற்கு இது எவ்வளவு மோசமான விஷயம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சமூக வலைதளங்களில் நம்முடைய உலாவுதல்கள் அதிகமானதற்கு பின்னால் இன்னொரு செய்தியையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்டதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு பகிரக்கூடிய ஒரு நிலை. எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் உடனடியாக ஷேர் பட்டனை தட்டி விட்டுறது, சகட்டு மேனிக்கு அதை அடுத்தவர்களுக்கு ஷேர் செய்யக்கூடிய நிலை. மற்ற சமூகத்தை நாம் விட்டு விடுவோம். மறுமையை இலக்காக கொண்டிருக்கிற இந்த சமூகமும் இந்த கீழ்த்தரமான காரியங்களில் மிக வேகமாக ஈடுபடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு செய்தியை பார்த்த உடனே அதை ஷேர் செஞ்சுட்டு தான் அடுத்த செய்திகளை பார்க்கக்கூடிய சூழல். அது இன்ஸ்டாவாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், குறிப்பாக வாட்ஸ்அப் போன்ற தளங்களில். நான் ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறேன், ஏன் கட்சி சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அது 4 பேர்த்துக்கு அனுப்பி வச்சுட்டு தான் அடுத்த வேலை. அல்லது நான் விரும்பாத கட்சியை பற்றி அவதூறான ஏதாவது செய்திகள் வந்துவிட்டது என்று சொன்னால் 4 வரி படிக்க வேண்டியது அவனை பற்றி தப்பாக போட்டிருந்தாலே அல்ஹம்துலில்லாஹ் உடனே பிஸ்மில்லான்னு ஷேர் செஞ்சிடறோம். நடக்கிறதா இல்லையா? குர்ஆன் சொல்லுகிறது சமூகத்தினுடைய ஒழுங்கை பற்றி, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களிடத்தில் ஒரு செய்தி கொண்டு வரப்பட்டால், உங்களிடத்தில் ஒரு செய்தி கிடைத்தால் ஃபதபய்யனு, அதை முதல்ல ஆய்வு செய்யுங்க. யார் அனுப்புனது, என்ன நோக்கத்திற்காக அனுப்பி இருக்கிறார்கள், சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் உண்மைதானா, யாரை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், எதற்காக சொல்லி இருக்கிறார்கள், செய்திகளை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஏன் தெரியுமா? நீங்கள் செய்திகளை ஆய்வு செய்யாமல் அதை சகட்டு மேனிக்கு நீங்கள் அடுத்தவர்களிடத்திலே சொல்லிவிட்டால், அடுத்தவர்களிடத்திலே நீங்கள் பகிர்ந்து அதனால் அடுத்தவர்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால் பின்னால் கை சேதப்பட போகிறது நீங்கள் தான் சொல்கிறான்ல. அது துன்யாவில் இருக்கலாம், ஆகிரத்தில் இருக்கலாம். உறுதி செய்யப்படாமல் பகிரப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு செய்தி பிற மக்களிடத்திலே பகிரப்படுகிற போது அதனால் ஏற்படுகிற விளைவு, அதனால் ஏற்படுகிற பின்விளைவு, அதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறது குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபாபில் மர்இ கதிபன் ஐயோ ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒருத்தன் பொய்யன்னு நீ முடிவு பண்ணணும்னு சொன்னா அவனை பாரு, அவனை கவனி. கேட்கறது எல்லாத்தையும் ஷேர் பண்றான்னு சொன்னா அவன் பொய்யங்கிறதுக்கு அது ஒரு ஆதாரம் போதும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே ஒரு பொய், ஒரே ஒரு விஷயம், ஆய்வு செய்யல, கேட்டதை எல்லாம் உடனடியாக அவன் பரவ விடுகிறான் என்று சொன்னால் அவன் பொய்யேங்கிறதுக்கு அது ஒன்று போதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு சமூக வலைதளங்களில் கொண்டு வரப்படுகிற செய்திகளெல்லாம் நாம் அதை உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பின்னால், அதை ஆய்வு செய்ததற்கு பின்னால் தான் நாம் அதை ஷேர் செய்கிறோமா என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஆன்மீக ரீதியாக இந்த சமூக வலைதளங்களுடைய இந்த போதை, இந்த டிஜிட்டல் போதை நம்முடைய ஆன்மீகத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி தருகிறது. ஒரு செய்தியை ஷேர் பண்ணுறதுல என்ன வந்துட போதுன்னு நாம் நினைக்கலாம். நமக்கு ஆகாதவர்கள், பாசிசத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய எதிரிகள், சமூக விரோதிகள்,
அவங்கள பற்றி ஒரு செய்தி வந்திருக்கும் போது 4 பேர்த்துக்கு அனுப்பி விடுறது தப்பில்லையேன்னு நாம் நினைக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, ஒருவரின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி நீங்கள் நீதமாக நடப்பதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். அவன் மேலே 1000 கோபம் உனக்கு இருக்கலாம், ஆனால் அவனை பற்றி நீ பேசுகிற செய்தி உண்மையாக இருக்க வேண்டும். எனக்கு அவனை பிடிக்காது, அவனை பற்றி மோசமாக சித்தரிக்கக்கூடிய செய்தி ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் உடனடியாக அதை நாம் பகிர்ந்து விடுகிறோம். குறிப்பாக இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய ஏஐ செயற்கை நுண்ணறிவுக்கு பின்னால், அதனுடைய வருகைக்கு பின்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலகட்டம் வரும், ஈமானின் மீது நிலைத்திருப்பது என்பது, தீனின் மீது நிலைத்திருப்பது என்பது தன்னுடைய கையில் நெருப்பு கங்கை வைத்திருப்பதற்கு சமம் என்று சொன்னார்களே. கிட்டத்தட்ட அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வைக்கிறது. சமூக வலைதளங்களில் இன்னைக்கு எது உண்மை எது பொய்ன்னு பிரித்து பார்க்க முடியாத சூழல். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏஐயின் வாயிலாக உருவாக்கப்படக்கூடிய சித்தரிக்கப்படக்கூடிய வீடியோக்கள், காணொளிகள், எது ஏஐ, எது உண்மை, யதார்த்தம் எது, பொய் எது என்பதை நாம் யூகிப்பதற்கு முன்னாலேயே சொல்வார்கள் அல்லவா, உண்மை செறிப்படிவதற்கு முன்னால் பொய் ஊரெல்லாம் சுற்றி வந்துவிடும் என்று சொல்வார்கள். அதே போல மிக வேகமாய் சமூகத்திலே அது பரவி விடுகிறது. நாம் கவனிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரிப்பதற்கு உடைக்கப்பட்டவர்கள் அல்ல. நமக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு மூச்சுக்கும் கேள்வி இருக்கிறது. நம்முடைய விரல் நுனிகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நம்மிடத்திலே வருகிற எந்த ஒரு செய்தியும் அது ஆய்வு செய்யப்பட வேண்டும். சகட்டு மேனிக்கு அனுப்புறது. இன்னைக்கு சமீபத்தில் எஸ்பிஐ என்கிற பெயர், அந்த பேங்குடைய பெயரில் இன்னைக்கு நிறைய லிங்குகள் அனுப்பப்படுகிறது. நம்ம ஆட்களும் அதை அனுப்பி விடுறோம். நிறைய ஃபோன்கள், அது அதனுடைய தரவுகள், டேட்டாக்கள் திருடப்படுவதாக சமீபத்தில் கூட சிலர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆலிம் பெருமக்களுடைய ஃபோன்கள் ஹேக் செய்யப்பட்டதாக கேள்விப்பட்டோம். வேறு வழி இல்லாமல் தங்களுடைய ஃபோனையே விற்றுவிட்டு வேறு ஃபோன் வாங்க வேண்டிய சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எஸ்பி என்கிற பெயரிலிருந்து, பல்வேறு பெயர்களிலிருந்து அனுப்பப்படக்கூடிய சில லிங்குகள் அறியாதவர்கள் தொட்டு விடுகிறார்கள். அவர்களின் அனைத்து வங்கி சம்பந்தமான செய்திகளும் அடுத்தவர்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடிய சூழலை பார்க்கிறோம். 10 GB டேட்டா இலவசமாக வேண்டுமா, இதை கிளிக் செய்யுங்கள். எந்த விதமான ஆய்வும் செய்யறதில்லை. இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறான் யோசிக்கிறது இல்லை. இதை 4 பேர்த்துக்கு அனுப்பி விடுறமே, இப்படி ஒரு செய்தி உண்மைதானா யோசிப்பதில்லை, யோசிக்கிறது இல்லை. வந்துருச்சா எவனாவது நமக்கு ஷேர் பண்ணியிருப்பான், உடனடியாக நாம் அடுத்தவர்களுக்கு ஷேர் செய்து விட வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, ஆய்வு செய்யுங்கள். அதனுடைய உண்மை நிலை என்ன, சத்தியம்தானா, உண்மைதானா, இதனால் அடுத்தவர்களுக்கு நான் அனுப்புறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், அனுப்பப்படக்கூடியவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்பதையெல்லாம் யோசித்ததற்கு பின்னால் தான் ஷேர் பட்டனிலே நாம் கை வைக்க முடியுமே ஒழிய, ரப்பை, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட, இந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனிதரும் சகட்டு மேனிக்கு எதையும் அனுப்பிவிட முடியாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏராளமான வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு வரக்கூடிய லிங்க்குகள் எல்லாம் பார்க்கிற போது, இந்த செய்தியை நீங்கள் ஒரு 100 பேர்த்துக்கு அனுப்பி விட்டீங்கன்னா 4 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். யோசிக்கிறது இல்லை, உடனே 5 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்கு அனுப்பி விட்டுறது. அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அனுப்பலைன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதையும் கீழே எழுதியிருப்பான். இவன் விதியில் நிர்ணயிக்கப்பட்டது எதையாவது நடந்தால் அதோடு முடிச்சு போட்டுறது. ஒருவேளை நாம் அனுப்பாதனால தான் அப்படி ஆயிருச்சோன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த நற்செய்தியை இன்ன நபருக்கு சொல்லுகிறாரோ, இத்தனை நாட்களுக்கு முன்னால் சொல்லுகிறாரோ, அவருக்கு இன்ன நன்மை கிடைக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பேரை பார்த்த உடனே அனுப்பி விட்டுறது. அது என்ன ஹதீஸ், யார் அறிவித்திருக்கிறார், அதனுடைய ராவி சரியானவர் தானா, எந்த புத்தகத்தில் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, குறைந்தபட்சம் ஒரு மார்க்க அறிஞர்கள் அதை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார்களா என்கிற குறைந்தபட்ச ஆய்வு கூட செய்யாமல் சகட்டு மேனிக்கு நாம் அதை அனுப்பி விடுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைன்னு நாம் நினைச்சிடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏராளமான சான்றுகள் நம் கண்களுக்கு முன்னால் சமீப காலத்தில் உண்டு. 2018 குழந்தை கடத்தல் கும்பல் உலாவிக் கொண்டிருக்கிறது கவனம் என்று வாட்ஸ்அப்பிலே பரவிய செய்தி நாமெல்லாம் பல நபர்களுக்கு பகிர்ந்திருப்போம்.
நிச்சயமாக அனுப்பியிருப்போம். குழந்தை கடத்தல் கூட்டம் உலாவிக் கொண்டிருக்கிறது, கவனம், உங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பொய்யாக உருவாக்கப்பட்ட ஒரு வதந்தி இந்தியா முழுக்க வாட்ஸ்அப்பின் வழியாக பரவியது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? முகமது அசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூரில் ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்தாருன்னு சொல்லி அடித்து கொல்லப்பட்டார், குழந்தை கடத்துகிறார் என்று. சாதாரணமாக நாம் அனுப்பிடுறோம். அதனால் ஒரு 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 உயிர் அங்கே பலியாகிறது என்று சொன்னால் நாளை மறுமையில் அந்த உயிரை பற்றி உண்டான கேள்வியில் நமக்கும் பங்குண்டு என்பதை ஒரு முஃமின் கவனிக்க வேண்டும். 2013 முஸஃபர் நகரில் இதே செய்தி. ஏராளமான முஸ்லிம்கள் வாலிபர்களை எல்லாம் சேர்ந்து அடிக்கிறார்கள் என்று வதந்தியாக சொல்லப்பட்ட ஒரு காணொளி. அசல் அது பாகிஸ்தானில் நடந்துச்சு. முஸஃபர் நகருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. 3 வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு காணொளியை சமூக வலைதளங்களில் எல்லா மக்களும் அனுப்பினார்கள், நம்முடைய மக்கள் உட்பட. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு முஸஃபர் நகரிலே ஒரு கலவரம் ஏற்பட்டு 60 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 50,000 முஸ்லீம்கள் தங்களுடைய வீடுகளையும் பொருளாதாரத்தையும் இழந்தார்கள். என்ன காரணம்னு சொன்னால், வதந்தியாக உருவாக்கப்படுகிற, பொய்யாக உருவாக்கப்படுகிற ஒரு செய்தி நாம் ஒரு ஷேர் பண்ணுறோம், 4 பேத்துக்கு அனுப்புகிறோம். அவங்கிட்ட 5000 நபர்கள் தொடர்பில் இருப்பார்கள், அவர்களிடத்தில் 5 லட்சம் நபர்கள் தொடர்பில் இருப்பார்கள். மிக வேகமாய் அடுத்தவர்களிடத்தில் இது போய் சேருகிற போது இதனால் பாதிக்கப்படுவது ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்கள். இஸ்லாத்தினுடைய வரலாற்றுகளை எடுத்து பார்க்கிறோம். ஒரு காரியம் நம்மள்கிட்ட வரும்போது உறுதிப்படுத்தாமல் 4 பேத்துக்கு அந்த செய்தியை சொல்றதுனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அரசாங்கத்தையே அது மாற்றி திருப்பி போட்டது. உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய ஆட்சியை திசை மாறிய வரலாறு ஒரே ஒரு வதந்திக்கு சொந்தமானது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாரையும் மதிக்கிறது இல்லை, நவுது பில்லாஹ், யாரையும் மதிக்கிறது இல்லை, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இல்லாத பொல்லாத பொய்களை ஒரு கடிதத்திலே எழுதி சில ஆளுநர்களுக்கு அனுப்பப்பட்டதனுடைய விளைவு, அதை வாங்கியவர்கள் உண்மை என்று நம்பினார்கள், ஆய்வு செய்யல. குறைந்தபட்சம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்டிருக்கலாம், ஏன் இப்படிலாம் எழுதியிருக்கிறீங்க, எங்களை கொலை செய்யுமாறு நீங்கள் ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறீர்களே, ஏன் இப்படி செய்தீர்கள் கேட்டிருக்கலாம். எங்கேயுமே கேட்கல, எந்த ஆய்வும் செய்யல. கடிதத்தை பார்த்தார்கள், நம்பினார்கள், வாளை உருவினார்கள், குர்ஆன் ஓதி கொண்டிருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுகொலை செய்தார்கள். ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய 3வது ஹலீஃபா சாதாரணமான ஒரு வதந்தியினால் எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு, ஆட்சி கவிழக்கூடிய, ஆட்சியை திசை திருப்பக்கூடிய காரியத்திற்கு வழிவகுத்தது என்பதை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இஃப்கினுடைய சம்பவம். ஒரு போர்க்களத்திலிருந்து தாமதமாக புறப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சஹாபியினுடைய பாதுகாப்போடு மதீனாவிற்குள்ளே வருகிறார்கள். சில முனாஃபிக்குகள் ஆயிஷா அம்மையார் அவர்கள் இன்ன சஹாபியோடு தவறான உறவு கொண்டார்கள் என்கிற விபச்சார குற்றத்தை அவதூறாக மதீனாவிலே பரவ விட்டார்கள். 1 மாத காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறக்கமில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தினருக்கு உறக்கம் இல்லை. 1 மாத காலம் மதீனா அல்லோலப்பட்டது. 1 மாதத்திற்கு பின்னால் பத்தினித்தர உலகத்தினுடைய தாய் என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்ததற்கு பின்னால் தான் மதீனா மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது என்பதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் யாரோ உருவாக்கிவிடக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொய்யான செய்தியை ஆய்வு செய்யாமல் நம்பி விடுகிற அல்லது அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து விடுகிற நிலைக்கு இதுவெல்லாம் காரணமாக ஆகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாம் நம்முடைய சமூக வலைதளங்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நிஅமத்தை யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹ் தந்திருக்கிற பெரிய ஒரு அருட்கொடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்தை போன்று அல்லாமல், முந்தைய காலகட்டத்தை போன்று அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் மிக மிக எளிதாக்கி தந்திருக்கிறான், லேசாக்கி தந்திருக்கிறான். அதை நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு கத்திக்கு சமமானது சமூக வலைதளங்கள். நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தினா அது நல்லது. சில நேரங்களில் அது தீய காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் மோசமான விளைவுகளை நிச்சயம் அது உண்டாக்கும். எத்தனை விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களுடைய பரவலுக்கு பின்னால், இந்த சமூகம் அதற்கு அடிமையானதற்கு பின்னால்
இந்த சமூகத்தினுடைய ஆன்மீக தளத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை இது ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த காரியத்தையும் நாம் என்ன செய்யறதில்லை, ஆய்வு செய்யறதில்லை. ஒன்று. இரண்டாவது, ஒரு மாய உலகத்திலே, ஒரு பொய்யான உலகத்தை நம்பக்கூடிய சூழலில் இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. 4 பேர் நடிச்சு 4 ஷார்ட்ஸ் அனுப்புகிறான், பார்க்க நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குது, சிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்குதுன்னு சொன்னால் ஆர்வப்பட்டு நாம் அதை பார்க்கிறோம், ஆர்வப்பட்டு பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உண்மைக்கு புறம்பான எந்த பொய்யையும் பெருமானார் அனுமதிக்கவில்லை. நடிப்புங்கிறது ஒரு பொய் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கலை. நாங்கள் நல்ல காரியத்திற்காக நடிக்கிறோம், சமூக விழிப்புணர்வுக்காக வேண்டி நடிக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. அது என்னதான் நல்ல காரியமாக இருந்தாலும் நடிப்புங்கிறது ஒரு பொய், ஒரு மாய பிம்பம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை ஆமோதிக்கும் விதமாக அதை பார்த்து நாம் ரசிக்கிறோம். அதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய பருவ வயதை எய்திய இளம் பெண்கள் எல்லாம், முஸ்லீம் பெண்கள் எல்லாம் பெரும்பாலும் இன்ஸ்டாங்கிற அந்த செயலி இல்லாமல் அவங்க இருக்கிறதில்ல. வேற எந்த ஆப் இல்லைன்னாலும் அவங்களால இருக்க முடியும். இன்ஸ்டாகிராம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வீட்டு பெண்களால் இன்றைக்கு வாழ முடியாத சூழலுக்கு அவர்கள், ஒரு மனநோய்க்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எதையாவது பார்க்க வேண்டும். எங்கேயாவது ஹோம் டூர், எவ்வளவு ஒருத்தி என்ன செய்வா, ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து பாத்ரூமை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பா, கிச்சனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது 2வது விஷயம். அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். விளாகுகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எதையாவது மேக்கப் விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதனுடைய விளைவு எங்கு போய் சேர்க்கும் தெரியுமா? அல்லாஹ் உனக்கு தந்த பங்கை, அல்லாஹ் உனக்கு தந்த அழகை நீ குறைத்து மதிப்பிடக்கூடிய சூழலுக்கு நீ தள்ளப்படுகிறாய். இது சும்மா சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. அமெரிக்காவினுடைய ஒரு ஆய்வு நிறுவனம் சொல்லி இருக்கிறது, இந்த உலகத்தில் சமூக வலைதளங்கள், குறிப்பாக இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்களுடைய பரவலான உபயோகத்திற்கு பின்னால் இந்தியாவில் மட்டும் 32% பெண்கள் தங்களுடைய நிறத்தை பற்றி, தங்களுடைய அழகை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு மனநோய்க்கு, பிரச்சனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆய்வு சொல்லுகிறது. மிகப்பெரிய ஒரு இறைநேசர், ஒரு இமாம், பெயர் நினைவில்லை, சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் மாதிரி சிறந்த பங்கீட்டாளன் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் மாதிரி சிறந்த பங்கீட்டாளன் யாரும் இருக்க முடியாது. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு நல்ல கலரை கொடுக்கணும், யாருக்கு கம்மியான கலரை கொடுக்கணும், யாருக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கணும், யாருக்கு கம்மியான பொருளாதாரத்தை கொடுக்கணும், யாருக்கு எவ்வளவு ஹைரை கொடுக்கணும், எவ்வளவு ஷர்ரை கொடுக்கணுங்கிறது பூரா மிக தெளிவாக அல்லாஹ் திட்டமிட்டு அதை பங்கீடு செய்திருக்கிறான். இவர்கள் இன்ஸ்டாவை பார்த்துவிட்டு, அடுத்தவர்களுடைய நிறத்தையும் அடுத்தவர்களுடைய சுகபோக வாழ்க்கையும் பார்த்துவிட்டு அல்லாஹ் தனக்கு வழங்கிய பங்கை மிக குறைவாக, தரம் கெட்டதாக அவர்களை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு நன்றி கெட்டத்தனம் தெரியுமா இது? இன்னைக்கு 32% மக்கள் இந்த சமூக வலைதளங்களினால் தங்களுடைய உடல் அமைப்பை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை பற்றி, உடலை பற்றி, அல்லாஹ் தனக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்தை பற்றி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல், அல்லாஹ் எனக்கு இப்படி தரலையேன்னு சொல்லி ஏங்கக்கூடிய சூழலுக்கு அவர்களை தள்ளி இருக்கிறது என்று சொன்னால், இந்த சமூக வலைதளங்களுடைய இந்த போதை, இந்த டிஜிட்டல், இந்த ஆன்மீக போதை என்பது, ஆன்லைன் போதை என்பது முஸ்லீம் சமூகத்தினுடைய ஆன்மீக தளத்திற்கு பெரும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரே வழி, இஸ்லாம் எந்த வழிகாட்டுதலை தந்திருக்கிறதோ, இஸ்லாம் எந்த சமூக ஒழுக்கங்களை தந்திருக்கிறதோ அதை பின்பற்றுவதை தவிர்த்து வேறு எந்த மருந்து மாத்திரையினாலும் இது சரி பண்ண முடியாது. டிஜிட்டல் போதைகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையம் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அங்கே மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ண முடியாது. மனநல ஆலோசனை கொடுக்கிறார்கள், கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவர்களால் செல்போன் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடிவதில்லை. இதிலிருந்து விடுபடுவதற்குண்டான ஒரே வழி இஸ்லாமிய வாழ்வியல் மட்டும்தான். நீ இதைத்தான் பார்க்கணும் அல்லாஹ் சொன்னதற்கு பின்னால் அதை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் அனுமதித்த காரியங்களை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் அனுமதிக்காத, ரசூல் அனுமதிக்காத எதையும் நான் பார்க்க மாட்டேன் என்கிற அந்த ஈமான், அந்த உறுதிமொழி மட்டும்தான் இந்த டிஜிட்டல் போதையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க முடியும். இதைத்தான் கேட்கணும், வேற எதையும் கேட்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்பேன், அதை தாண்டி நான் எதையும் கேட்க மாட்டேன் என்கிற ஈமானிய உறுதிதான் இந்த ஆன்மீக போதைக்கான மருந்து என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் மிக கவனமாக இந்த விஷயத்தில் கையாள வேண்டும். தங்களுடைய குழந்தைகளை
தங்களுடைய நேரம், தங்களுடைய காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில் செல்போன்களை கொடுத்து விடுவதை நாம் பார்க்கிறோம். என் வேலை நடக்கணும், நான் ஒரு காரியம் செய்யும் போது அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவர்கள் செல்ஃபோன்களை கொடுத்து பழக்குகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயது சிறுவனுடைய மூளை 25 வயது பெற்றிருக்கக்கூடிய ஒருவனுடைய மூளையின் முதிர்ச்சியை இந்த காலத்தில் அடைந்து விடுகிறது. 8 வயசில் ஆடை இல்லாத ஒரு உருவத்தை பார்க்கக்கூடிய குழந்தையினுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? ஆபாசமான காட்சிகளை பார்க்கக்கூடிய குழந்தையின் மனோநிலை எப்படி இருக்கும்? கணியத்திற்குரியவர்களே, சமூக வலைதளங்கள் மிக மிக கவனமாக கையாளப்பட வேண்டியது. மிக மிக கவனமாக அதை அடுத்தவர்களுக்கு பகிர்வதற்கு முன்னால் 1000 முறை யோசிக்கப்பட வேண்டியது. நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவும் ரப்பிடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இது சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறதல்ல, எல்லாவற்றையும் நாம் பதிவு செய்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, லா யுகாதிரு சகீரத்தும் வலா கபீரத்தின் இல்லா அஹ்சாஹா. நாளைக்கு ஆகிரத்தில் தன்னுடைய அமல் நாமா புத்தகத்தை விரித்து பார்க்கிற ஒரு மனிதன் புலம்புவான், லா யுகாதிரு சகீரத்தும் வலா கபீரத்தின் இல்லா அஹ்சாஹா. இதப்ப இந்த விஷயத்தை கூட எழுதி வச்சிருக்கிறீங்க, இதை ஒரு பொருட்டாவே நான் நினைக்கிறேன், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை போய் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு மனிதன் புலம்புவான் என்று குர்ஆன் பரிசாற்றுகிறது. ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவன் நமக்கு அளித்த இந்த சமூக வலைதளம் என்கிற இந்த அருட்கொடையை அவனுடைய திருப்திக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.